எல்லோருக்கும் வணக்கம். நேத்தியோட வீடியோவில் ஸ்பாட் ப்ரைஸ்னா என்ன, இண்டெக்ஸோட ஸ்பாட் ப்ரைஸ்னா என்ன, ஃபியூச்சர் ப்ரைஸ்னா என்ன, டிஸ்கவுண்ட்னா என்ன, ப்ரீமியம்னா என்ன, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் இதை பற்றிலாம் பார்த்துருந்தோம். ஓகே, இப்போ நம்ம ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா இன்ட்ராடேக்காக நம்ம ஃபியூச்சர் ப்ரைஸை வச்சு லேண்ட்மார்க்காக வச்சு நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நேற்று சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம ஃபியூச்சரில் ட்ரெண்டு பிக் பண்ணியாச்சு, பை ட்ரெண்டா செல் ட்ரெண்டான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பை ட்ரெண்டு அப்படின்ற மாதிரி நம்ம இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து பிக் பண்ணியிருக்கோம். இதுக்கு உண்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எது எடுத்தா கரெக்டாக இருக்கும், நம்ம எப்படி ஈஸியாக செலக்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத பற்றி இன்னோட வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்டுக்காக என்னென்ன ஸ்டாக்லாம் செலக்ட் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் ட்ரேடிங்காக இன்னைக்கு கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன்னா இல்லை புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன்னா பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துருவோம். ஈக்விட்டி இன்ட்ராடேக்காக இன்னைக்கு டோட்டலாக 6 ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். HDFC பேங்க், HDFC, பாரதி ஏர்டெல், ஆக்சிஸ் பேங்க், அதானி போர்ட்ஸ், அதானி எண்ட், இந்த 6 ஸ்டாக்கு. இந்த 6 ஸ்டாக்ல எத்தனை ஸ்டாக் கிடைச்சிருக்கு, இதுல என்னென்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய 6 ஸ்டாக்ல 6 ஸ்டாக்குமே எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. டோட்டலா இந்த 6 ஸ்டாக்ல 2 ஸ்டாக்ல தான் ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு, 4 ஸ்டாக்ல லாஸ்ல புக் ஆயிருக்கு. ஈக்விட்டி இன்ட்ராடேல மட்டும் இன்னைக்கு ஒரு 1700 ரூபாய் லாஸ் வருது, 1.25% இன்னைக்கு லாஸ். பேங்க் நிஃப்டி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் கால் ஆப்ஷன் எடுத்திருந்தேன், 41,900 கால். ஆக்சுவலா இன்னைக்கு நான் 9:35 நான் கால் எடுத்துட்டேன். இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா எடுத்த ரேட்டு 563.35 ரூபா பை பண்ணியிருக்கேன். டைம் பாருங்க 9:35. ஆக்சுவலா இன்னைக்கு நான் கெஸ் பண்ணது 200 பாயிண்ட் நான் கெஸ் பண்ணியிருந்தேன் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல. இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் கிடையாது, டோட்டலா பேங்க் நிஃப்டியோட இன்னைக்கு ட்ரெண்டே வந்து பை ட்ரெண்ட் தான் அப்படின்ற மாதிரி நான் பிக் பண்ணி வச்சிருந்தேன். டார்கெட்டு 200 பாயிண்ட் வச்சிருந்தேன். பட் ஆனா இன்னைக்கு நிஃப்டி நல்ல மூவ்மெண்ட் வந்தது, ஒரு 100 பாயிண்ட் கிட்ட. ஆனா பேங்க் நிஃப்டில மூவ்மெண்ட்டே வரல. இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3:15 மணிக்கு மேலதான் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 40 பாயிண்டே இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல மேல ஏறிச்சு. ஸோ அப்படின்னாக்கா பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டே பாத்தீங்கன்னாக்கா இந்த 3:15 இந்த 3:10க்கு மேலதான் பாத்தீங்கன்னாக்கா மேலேயே அப்பாச்சு. ஓகே, இது 563.35 ரூபா பை பண்ணியிருக்கிறது 606 ரூபாய்க்கு வந்து ஸ்கொயர் அப் பண்ணியிருக்கு. இதுல நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 1067 ரூபாய் இன்னைக்கு ப்ராஃபிட் வருது. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் எப்படி ஈஸியா செலக்ட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய ட்ரெண்ட் எங்க பை ட்ரெண்ட் வருது, அதை பேஸ் பண்ணி எதனால நான் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணியிருக்கேன், 41,900 கால் எதுக்காக சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸாம்பிளோட இப்ப பார்த்தோம் அப்படின்னாக்கா ஈஸியா உங்களுக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன். இதுல அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஆப்ஷன்ல ஸ்ட்ரைக் பிரைஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அட் த மணி, இன் த மணி, அவுட் ஆஃப் த மணி அப்படின்ற மாதிரி 3 விதமா நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம அட் த மணியை பத்தி பார்ப்போம். அட் த மணி அப்படின்னா இப்போ நிப்டி ஃபியூச்சர்ல 18,289 ரூபாய், அப்ப க்ளோஸ் பாத்தீங்கன்னாக்கா ஓகே 18,293 ரூபான்னு சொல்லிட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இதுக்கு நியர்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா நம்ம அட் த மணி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக் பிரைஸ் 50 பாயிண்டா இருக்கும். இப்போ 18,293 அப்படின்னாக்கா ஸ்ட்ரைக் பிரைஸ் இப்போ கால் ஆப்ஷன் போக போறோம் அப்படின்னாக்கா 18,300 காலு, 18,350 காலு, 18,400 காலு, இப்படி 50 இருக்கும். அதே நம்ம பேங்க் நிஃப்டிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா 100 இருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் க்ளோசிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 42,500. இப்போ இதுக்கு நம்ம கால் ஆப்ஷன் செலக்ட் பண்றோம் அப்படின்னாக்கா 42,600 காலு, 700 காலு இப்படி செலக்ட் பண்ணோம். புட் ஆப்ஷன் செலக்ட் பண்றோம் அப்படின்னா 42,400 புட்டு, 300 புட்டு அப்படி செலக்ட் பண்ணுவோம். இப்போ அட் த மணி அப்படின்னா நியர்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைஸ். இப்போ 42,500 கால் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா அட் த மணி. அதே 42,500 புட்டு எடுத்துக்கிட்டாலும் இது வந்து அட் த மணி தான். இதே 42,600 கால் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா இது வந்து அவுட் ஆஃப் த மணி. அதே 42,400 கால் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அதுதான் பாத்தீங்கன்னாக்கா இந்த மணி. இதுல
பிரீமியம்னா என்ன, டிஸ்கவுண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேத்தியோட வீடியோலயே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலா இப்போ புதுசா ட்ரேடிங்கை கத்துக்கிட்டு ட்ரேடிங் பண்ண வரவங்களுக்கு இதெல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா கன்ஃபியூஸா இருக்கும். ஸோ அதனால இந்த அட் த மணி, இந்த மணி, அவுட் ஆஃப் த மணி இதெல்லாம் நீங்க எதுவுமே பார்க்க தேவையில்ல. இப்போ நீங்க ட்ரெண்ட் பிக் பண்ணிட்டீங்க. ஓகே, நான் இன்னைக்கு பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ல எப்படி நான் ட்ரெண்ட் பிக் பண்ணிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு சார்ட்ல காட்டுறேன் பாருங்க. இது பேங்க் நிப்டி ஃபியூச்சரோட 5 மினிட் கேண்டில் சார்ட். ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட் கேண்டில், செகண்ட் கேண்டில் ரெட் கேண்டில், இங்க நான் வெயிட் பண்ணியிருக்கேன். தேர்ட் கேண்டில் கிரீன் கேண்டில் வருது. இங்க ஒரு விஷயம், டே லோ வரக்கூடிய கேண்டில் வந்து கிரீன் கேண்டில் வருது. அதுக்கு அடுத்த கேண்டிலும் பாத்தீங்கன்னா கிரீன் கேண்டில். இங்க எல்லா ஸ்ட்ராட்டஜியும், என்னோட எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் அவுட் ஆகுது. ஒன்னு டே லோ வரக்கூடிய கேண்டில் கிரீன் கேண்டில், அதுக்காக நம்ம பை போலாம். நெக்ஸ்ட் கேண்டில் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹைக்கு மேல க்ளோஸ் ஆகிறதுனால இங்கேயும் பை போகலாம். அது மட்டும் இல்லாம டபுள் கலர் கேண்டில், இங்க டபுள் கேண்டில் ரெண்டுமே பாத்தீங்கன்னாக்கா ஒன்னோட ஒன்னு கிரீன் கேண்டில் சேமா வர்றதுனால இங்க பை போகலாம். இந்த 3 ஸ்ட்ராட்டஜியும் ஒரே இடத்துல நமக்கு என்ட்ரு வர்றதுனால கண்டிப்பா இங்க பை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இங்க இருந்து பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ல 200 பாயிண்ட் எதிர்பார்த்தேன். ஆனா 200 பாயிண்ட் வரல, ஒரு 70 பாயிண்ட் தான் வந்திருக்கு. அதனாலதான் ஆப்ஷன்ல எனக்கு ஒரு 40 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இதே நிப்டிலும் சேம் ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா நான் எதிர்பார்த்த அந்த 100 பாயிண்ட் டார்கெட்ன்றது தாராளமா வந்துருச்சு. ஓகே, இங்க நான் பை ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டேன். நான் இங்க பை பண்ண போறேன். க்ளோசிங் பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா 42,429. இப்போ நான் ஈஸியா ஸ்ட்ரைக் பிரைஸை செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி, இந்த பேசிஸ்ல போறோம் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல புதுசா ட்ரேடிங் பண்ண வரவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கும். அதனால பொதுவா சிம்பிளான ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இப்போ ஸ்ட்ரைக் பிரைஸ் எப்படி செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகே, பேங்க் நிப்டி ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் நாம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைஸ் ஒரு 470 இருந்து 530 ரூபாய், இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகிற மாதிரி நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸா வந்து சூஸ் பண்ணிக்கணும். அப்படி எடுக்கும்போது தான் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு பேங்க் நிப்டியோட அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் ட்ரேட் ஆகும். அதே நம்ம நிப்டியில போயிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 200 ரூபாய் ரேஞ்சில், அதாவது 180 இருந்து 220 ரூபாய் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகிற மாதிரி கால் ஆப்ஷன் தான் சரி, புட் ஆப்ஷன் தான் சரி, உங்களுக்கு எங்க என்ட்ரி கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ பை ட்ரெண்ட் கிடைக்குது அப்படின்னாக்கா 200 ரூபாய் ரேஞ்சில் என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் ட்ரேட் ஆகுதோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே நம்ம புட் ஆப்ஷன் செல் ட்ரெண்ட் வருது அப்படின்னாக்கா 200 ரூபாய் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிற மாதிரி எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் உங்களுக்கு புட் ஆப்ஷன்ல கிடைக்குதோ அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த 200 ரூபாய் ரேஞ்சில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அது போல தான் இன்னைக்கு பேங்க் நிப்டிக்கு நான் ரெகுலரா எடுக்கிறது பாத்தீங்கன்னாக்கா இந்த 480 இருந்து இந்த ஒரு 530 ரூபாய் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போ நான் எதுக்காக 41,900 கால் எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ நமக்கு என்ட்ரு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த கேண்டிலோட க்ளோஸ் பாத்தீங்கன்னாக்கா 42,429. இப்போ எனக்கு 500 ரூபாய் ரேஞ்சில் ட்ரேட் ஆகக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைஸ் தேவை அப்படின்னாக்கா இப்போ 42,400 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா கால் ஆப்ஷன் வேணும் அப்படின்னும் போது நீங்க இங்க இருந்து ஒரு 500 லெஸ் பண்ணிங்க. 41,900 கால் எடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த 500 ரூபாய் ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். அதே நீங்க புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இங்க இருந்து 500 ரூபாய் ஆட் பண்ணிக்கங்க. 42,900 புட் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அது 500 ரூபாய் ரேஞ்சுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 500 ரூபாய் ரேஞ்சுக்கு எடுத்தீங்க அப்படின்னாக்கா ஃபியூச்சரோட மூமெண்ட்டுக்கு ஓரளவுக்கு, அதாவது ஒரு 100 பாயிண்ட் ஃபியூச்சர்ல போகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ல ஒரு 60 இருந்து 70 பாயிண்ட் ஆச்சும் கிடைக்கும். இதை விட்டு நம்ம கையில அமௌண்ட் ஒரு 5,000 தான் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு மூவ்மெண்ட்ன்றது ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். இப்போ ஒரு 500 ரூபாய் ரேஞ்சுக்கு எடுக்கும்போது உங்களுக்கு 70 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகும். அதே 400 ரூபாய் பிரைஸ்ல எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 50 இருந்து 55 பாயிண்ட் போகும். 300ல எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 40 பாயிண்ட் தான் போகும். அது 200ல எடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 20 இருந்து 25 பாயிண்ட் இப்படி தான் போகும். ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதோட மூவிங் ஆவரேஜ் குறையும். நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஒன்லி இன்ட்ராடேக்கு மட்டும்தான். அதே நீங்க கேரி ஃபார்வர்டு கொண்டு போறீங்க அப்படின்னாக்கா இதுல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், பிரீமியம், டிஸ்கவுண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். நீங்க புதுசா ட்ரேட் பண்றீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா இன்ட்ராடேவிலேயே ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவிலேயே முடிக்கிற மாதிரி பாருங்க. ஓகே, இன்னையோட ட்ரேடிங் ஓவர். நாளையோட மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது, அதுல என்ன மாதிரியான நமக்கு என்ட்ரெல்லாம் கிடைக்குது, என்ன ப்ராஃபிட் லாஸ் வருது அப்படின்றத நாளையோட வீடியோல பார்க்கலாம். பாய்.